நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோவிலில் ஆனி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு 1008 தீபங்கள் ஏற்றி மகா தீபாராதனை ஏற்றப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை பாளையங்கோட்டையில் பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயிலில் ஆனி மாதம் கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு 1008 தீபங்கள் ஏற்றப்பட்டு உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் சிறப்பு வழிபாடுகள் மிக விமர்சையாக நடைபெற்றன. அதிகாலை முதலே கோவிலில் சிறப்பு நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு விஸ்வரூப தரிசனமும் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றன. ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சமேதராய் பட்டு உடுத்தி வாசனை மலர்கள் மற்றும் திருவாபரணங்கள் சூடி ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 1008 நெய்தீப வழிபாடு விழாவின் முக்கிய நிகழ்வாக மாலை வேளையில் கோவில் பிரகாரங்கள் மற்றும் வளாகம் முழுவதும் 1008 நெய்தீபங்கள் ஏற்றப்பட்டன. திரளான பெண் பக்தர்கள் அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி பக்தி பெருக்குடன் தீபங்களை ஏற்றி வழிபட்டனர். இத்தீப ஒளி வழிபாடானது மக்களின் வாழ்வில் உள்ள இருள் நீங்கி ஒளி வீசவும் ஊர் நலம் பெறவும் வேண்டி நடத்தப்பட்டது. தீபங்கள் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து சுவாமிக்கு வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசை வாத்தியங்களுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திருநெல்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வழிபாட்டின் நிறைவாக கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் மற்றும் மகா பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினரும் ஆன்மீக பெருமக்களும் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.